இந்த மாதத்தோட விலகிடுச்சுடா. விலகுதா உனக்கு ஒரு மாதமாகவே உனக்கு எதுவுமே குறிப்பிட்டு வரலன்னு மனக்குறையோடு இருக்க. விலகுதா நீ என் மண்ணில் வந்து அப்போதே நீ முழங்கி போய் என்று கூறினேன். நீ அப்போதே அல்லையடா. அதுக்காக தான் என் மகன் இன்ற முறை என் மண்ணில் உன்னை உறங்கி செல்ல சொன்ன. விலகுதா அதுபடி என் குறை கூட இவ்விடத்திலிருந்து செல்லும் போது நீ பின்தொடர்ந்து சென்றால் ஒரு குறையும் ஏற்படாது. அதே போல் என் சீர் கொடுக்கும் போது உன் மாங்கலிட்டவோ என் குறை கூட வர வேண்டும். விலகுதா அது போல் செய்து மன நிறைவோடு போட அந்த நிறையே உனக்கு நிறையாக இருக்கும். விலகுதா அதே போல் உன் வயிற்றில் பிறந்து கொடிக்கும் குறையல்ல. விலகுதா நல்படியாக அவன் பணிக்கு சென்று அவள் நன்றாக கொள்வாய். விலகுதா ஒரு சற்றி பொருளை வாங்கி அவளுக்கு அழி குறை எதுவும் வராது. விலகுதா எனக்கு இவ்விடத்திலிருந்து என் மக செல்லும் போது எனக்கு சீர் கொடுப்பாங்க அல்லவா. விலகுதா அப்போது இவள் மாங்கலிட்டவர் என் குறை கூட கூட சிறிது தூரம் சென்று வர வேண்டும். விலகுதா ஏனென்றால் அப்போதுதானே என் மகள் நான் வாகனத்தில் என் சீரை ஏற்றுக்கொள்கிறார்.
மண்ணில் இருந்து சென்று செல்கிறான். விலகுதா? அதனால் தனிப்பட்ட முறையாக செல்லக்கூடாது. விலகுதா? என் கூட என் சீரு வாங்கு வரைக்கும் வாகனத்தில் சென்று வர வேண்டும். அப்பாற்பட்டு எவ்விடத்துக்கு சென்றாலும் குறையல்ல. விலகுதா? இக்கனியை உன் பாதுகாப்புக்கு வைத்துக்கொள். இனி அனைத்து நன்மையும் உனக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். விலகுதா? சாம்பல் அவன் பேரை மூத்ததாவது பெரிய பொண்ணுது ஒன்று அவன் ஆட வேண்டும். அவன் யார் சொல்வதும் காது குற்று அறிய மாட்டான். விலகுதான்? என்ன செய்கிறானோ அதை தான் அவன் செய்து முடிப்பானே தவிர மற்றொரு சொல்லை அவன் அறிய மாட்டான். நீயே சொன்னாலும் சற்று என்று சொல்லிவிட்டு சென்று விடுவானே தவிர அதுக்கு மறுப்பு அல்ல எடுத்து. ஆமா இல்லையா? அதே போல் அதை கடைப்பிடித்து அதை நடத்தியும் தடைய மாட்டான். விலகுதான்? வாகனத்தில் சற்று நிதானமாக செல்ல சொல். சென்று விடுவான். விலகுதான்? என் மாசிக்கு நான் தேறி வருவதற்கு அவன் நல்தொழிலில் அமருவான். விலகுதா? அவன் 4 பேருக்கு அளிக்கும்படி அவன் அமர்வான். அவன் ஆடை வேணும்டா. நான் சிறிது அறிய வேண்டும். ஏனென்றால் அவன் புத்திக்கிட்டு செய்கிறானா அல்ல என்றால் அவன் இயலாமையில் செய்கிறானா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்தால் அவன் எப்போது சொல்லு கடக்கமாக வருவான் என்பதை நான் கூறுவேன். அதுக்கு அப்பாற்பட்டுதான் என் கனி அவ்விடத்தில் நான் அளிக்க முடியும். அது எப்படிதான் சாத்தியமாகும்? ஆண் பெண்ணும் இரு கையை ஒன்று மீது ஒன்று வைக்க சொல். கனி என் நக்கில் வைக்க. இதை காடை அழைத்து வரும்போது காடையை முடிஞ்சு அழைத்து வர சொல். விலகுதா? இதை நீ எவ்விடத்தில் வைத்தாலும் குறையல்லடி. இதை உன் மண்ணில் வைத்தாலும் குறையல்ல. இதை அவர் மண்ணில் வைத்தாலும் குறையல்ல. விலகுதா? வரும்போது துணியில் அழுக்கு துணியாக இருக்கும். பூஜை ரூம் வைக்கலாங்களா? சரி. என் பூச்செடியில் என் கால் கடையில் சரி. நன்றாக உள்ளாய். எனக்கு பல மாதத்துக்குள் அவன் இடத்திலிருந்து உன் கைக்கு வந்து சேரும். விலகுதா? அப்போது அந்த மண்ணில் முடித்துவிட்டு என் மண்ணுக்கு செல்லும். பல மாதத்துக்குள் அவள் கையில் வந்து சேரும். சேர்ந்ததுக்கு அப்பாற்பட்டு அவ் மண்ணிலேயே நல்படியாக அழித்துவிட்டு என் மண்ணுக்கு சென்றுவான். விலகுதா? விலகலையா? விலகவில்லை என்றால் இக்கனியை என் மகள் இடத்தில் கூட உனக்கு விலக்கி தருவாள். நன்றாக உள்ள
இக்கனியை இரண்டாக வகுந்து அவ்விடத்தில் வைத்துவிட்டு அப்பால் பற்றி விடு. பிறகுதான் அதிகமாக கனியை சேர்க்கக்கூடாது. அதனால் இதை விரயமாக்கி விட்டு இன்று இரவே என் மண்ணில் விரயமாக்கி விட்டு அதிகாலை இவ்விடத்திலிருந்து செல்லும் போது அப்பொழுது வரவுக்கு பெருகி கொள்ளடி. பிறகுதான் சென்று வா. அது சாத்திக்கும் ஆகாதடி. என்னதுமா? அவன் கையில் இருக்கும் கனி சாத்திக்கம் ஆகாது. நான் கொடுத்தது அவனுக்கு 3 நாட்கள் என்றுதான் கூறி கொடுத்தேன். ஆமாம் என்று கேட்டேன். அதை 5 நாட்களுக்குள் அறிய வேண்டும். இன்றையோட என் பௌர்ணமி தாண்டி என் அம்மா 15 நாளுக்கு அப்பால் போச்சு. அக்கனியை நான் அறிய மாட்டேன் என்று உனக்கு அறியாதா? என்னம்மா பண்றது இப்ப? அக்கனி தலையை சுற்றி அதை அப்பாற்பட்ட சொல். பிறகுதான் இக்கனியை அவன் கையில் மூடி என்னிடத்தில் கொடுத்து பேப்பர்ல தானே மூடி நல்லா 2 கையில வச்சு மூடு. கொடு. அவன் இல்லறத்து காலடியை கொடு. மண்ணு மட்டும் கொடு. மொத்தம் கொட்டிட்டு அப்படியே மண்ணில் ஒரு குறையும் அல்ல. விலகுதான் மண்ணால் ஒரு பாதிப்பும் அல்ல. அவ்விடத்தில் இருக்கும் ஒரு மங்கையால தான் அந்த மண்ணுக்குள் பாதிப்பு ஏற்பட்டதை தவிர மண்ணால் ஒன்றும் அல்ல. தான் தெரியுமா? யார் மங்க? அந்த மண்ணுக்குள் மான்ற ஒரு மங்கை. இவன் மாங்கலிச்சவரை அழைத்து போன மங்கை. ஒரு பொம்பளை யாரையும் போச்சுன்னா அது எனக்குதான் அது பாதிப்பு அவள் மீது மட்டும்தான் தவிர அந்த மண்ணில் ஒரு பாதிப்பும் அல்ல. அம்மண்ணில் ஒரு குறையும் அல்ல. நன்றாகத்தான் உள்ளது. ஆனால் அவன் மனதில் வருவது போல் சொப்பனம் அவனை நினைத்துக் கொள்கிறான். அவன் நினைப்பு அது நிழலாக வந்து நிற்கிறது. ஆமல்ல என்று கேட்டது. என்னை அந்த மண்ணுக்கு அழைக்க சொல். நான் அறிய வேண்டும். அவள் உள் வராமல் அதை தடுத்து வைத்தால் குறையோ சொப்பனமோ அவ்விடத்தில் கூடாது. இக்கனியை உன் கையில் வைத்துக்கொள். என் பூஜையில் என் காலுக்கடியில் என் அகண்ட பொட்டிச்சு வைத்துக்கொள். பிறகுதான் உன் வாசல தாண்டா நிக்கிறா. உன் அடி வாசல தான் நிக்கிறா. அவ இல்லத்துக்குள்ள நுழையில. பாதுகாப்பு கொடுப்போம்லாமா? பசங்களுக்கு பாதுகாப்பு, அவருக்கு பாதுகாப்புலாம். அவ மனக்குறையோட மன சங்கடத்தோட அவளிடத்துல வசிக்கிறாடா. இவன் மீது அவளுக்கு சிறு குறை. நெஞ்சு வரைக்கும் அவளுக்கு பட்சத்தோட தான் ஒரு பிடிவாதத்துக்காக தான் அவள் மாண்டாளை தவிர மாறணும் என்ற எண்ணத்தில் அவள் மாற அல்ல. பிறகுதான் எப்படியும் நம்மளை அழைத்து போய் நன்றாக ஆக்கி விடுவார் என்ற எண்ணத்தில் தான் அவள் மாண்டு சென்றாள். அவனுக்கு உடலில் அச்சத்தை ஏற்படுத்தணும் தான் அவள் செய்தாலே தவிர அவள் இறக்கணும் என்ற எண்ணத்தில் அவள் செய்ய அல்லையடா. இன்றைக்கும் பிள்ளைங்களை பார்த்து அவள் மனம் கலங்கி கொஞ்சம் தான் நிற்கிறாள்.
அவளுக்கு சாந்தத்தை கொடுத்து உள்ளுக்குள் அழைத்து வைத்தால் குறையில்லாத பிள்ளைகளும் சரி மாங்கலிட்டவனும் அந்த மண்ணில் நன்றாக வசிப்பார்கள். சரிம்மா நான் சொல்றேன். அதை தானே சொல்றேன். அவளால் அல்ல, அதால இல்ல இன்னொன்னு அவளால் அல்ல, அதால பிரச்சனை. அவ்விடத்தில் இருக்க ஒரு மங்கை அதுதான் அந்த இல்லறத்தை முன்னாடி கிட்ட வருது போது செய்யுது. அது வரும்போது வேற ஒண்ணு இவனுக்கு கையிருவது தாய் அல்ல, தாய் போல் அம்மங்கை தான் வந்து அந்த மண்ணுக்குள் நிற்கிறார். தடுக்கும் சக்தி இவன் மாங்கலிட்டவனுக்கு அல்ல. இப்போதைக்கு பலம் அல்ல. அவளுக்கு பலத்தை கொடுத்தால் அவள் அந்த இல்லறத்தை நல்படியாக பாதுகாத்துக் கொள்வாள். சரிம்மா நான் சொல்றேன். வீட்டை பார்க்கணும். பிள்ளைகளை சிறிதா அப்பா அகற்ற சொல். அங்கிருந்து வெளியே போனா இப்போது அகற்ற சொல். கொஞ்ச நேரம் என் மீது ஊர்து, என் மீது ஊர்து. இந்த பக்கம் இருக்கும். அகற்றி இந்த மண்ணில் அவர் இருக்கக்கூடாது. ஆம் அல்லை மரப்பாக அப்பா பச்சை அகற்றி சற்று நேரம் அகற்றி மேற்கு வேண்டாம். இவ்விடத்திலேயே அக்கறா பிள்ளைகளும் உறங்கும் போது அந்த மங்கை இவரிடத்தில் வந்து உறங்கி தாய் போல் அதை அணைத்து பிடிக்கிறது. அதனால் அவள் உடலில் அச்சம் ஏற்பட்டு அலறி எழுந்து நிற்கிறார்கள். ஏன் இவனுக்கே பல முறை மேல் இருந்து ஏறி இறங்கியது. அந்த மண்ணில் அந்த மங்கை இவனை சாதிக்கிறது மட்டுமல்ல, சிறு பிள்ளை மீதும் படுத்து எழுந்துக்கிறது. அதனாலதான் அவன் ரத்தத்தை அது உரியதுனாலதான் அவன் உள்ளுக்குள்ளேயே செல்கிறான். அதை தான் அந்த இல்லத்தில் சொப்பனமாக நிற்கிறது. மற்றபடி அவர் தாயார் அல்ல, அவளுக்கு தடுக்கும் சர்ச்சையும் அல்ல. ஆமல்ல என்று கேட்கிறேன். ஒரு வினாடி அவனையே அவன் மறந்து விடுகிறான். அதுக்கு அப்பாற்பட்டுதான் அவன் உடல் முழுவதுமே பிழிந்து இருக்கிறது. இரு கால்களுமே சுரணை அல்ல அவனுக்கு. விலகுதான் ஆணும் பெண்ணும் இரண்டும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்பாற்பட்ட போல் அவன் உடல் உள்ளது. ஆமல்லைக்கு சென்றான். அது இவன் மீது மட்டங்களா? இவன் வயிற்றில் பிறந்த கொடி சிறிது மேலேயும் அது உறங்கி எழுந்திருக்கிறது. அவன் என்னை அழைத்தானா? நான் அவனை அழைத்தேன். என் மகள் அழைத்தாள், என் கனி கொடுத்தாள். அவன் அழைத்து வந்தானா என்று கேள். வந்திருந்தானா இந்நேரம் அவன் மாங்கலிட்டவள் மண்ணோடு மண்ணாக சென்றிருக்க மாட்டாள். நான் அவள் கையில் கொடுத்திருப்பேன். அதை அப்போது அவனுக்கு புத்திக்கு திகட்டவில்லை. இப்போது அவன் புத்திக்கு திகிச்சு நழுக விட்டதுக்கு அப்புறம் என்னடா பாலன் கூறு. அப்போதே நான் கூறினால் கேள் அவளுக்கு கண்டம் உள்ளது என்று, அவளுக்கு மரணம் உள்ளது என்று கூறினால் கேள். நான் அன்றே கூறினேன், அவள் நன்றாக இருக்கிறாள் என்று நினைக்காதே. அவளுக்கு உயிர் போர் அளவுக்கு கண்டம் உள்ளது. அவள் மண் மீது மறைய உள்ளது. இன்னும் ஒரு மாதத்துக்குள் அது நடக்கும் என்று நான் கூறினாலே என்று கேட்டு அப்பார் பற்றி அதே போல் அவள் இந்த மண்ணை விட்டு செல்லும் போதும் அவள் திரும்பி வரமாட்டாள் என்று கூறினேன். கூறினாலே என்று கேள்.
வராது. அவள் சென்ற போல் வரமாட்டாள். அவள் மூச்சு இல்லாமத்தான் உன் இல்லத்துக்கு செல்வாள் என்று கூறினேன் அல்ல என்று கேள். நான் பலதும் தாண்டா உரிச்சேன், என் சொல்லுக்கு கட்டுப்படல. அப்பையும் அழைச்சேன், இப்போ வந்தாலும் நான் காத்து உன் கையில் தருகிறேன். அப்பையும் அவ புத்தி கேட்க தெரியலடா. அப்போ அவனிடத்தில் நான் மண்டிடணுமா? குரு, நீங்க தான் சொல்லுங்க பதில். அவனுக்கு நான் மண்டிடணுமா? அன்னைக்கு கும்பம் போட்டாங்கன்னா அன்னைக்கு சொன்னாரு, நாங்க 2 பேரும் கூப்பிடுறோம், இந்த மாதிரி நாங்க வந்தா சரியாயிடுமான்னு சொல்லிட்டு என்னால முடியல. சரி சரி அம்மா பாருமா. அதை அவங்களா பார்த்து கை நழுவி விட்டுட்டாங்க. இது என் மீது ஒரு குற்றமும் குறையமல்ல. அதை சாதித்ததனால் இன்று அந்த மங்கை அந்த மண்ணை ஆண்டு வருகிறது தவிர மற்றபடி எந்த தீங்கும் அந்த இல்லத்தில் கிடையாது. என்னை அழி உன் மண்ணு, என்னை உன் இக்கனியை அப்பாற்பட்டு கனி மாற்றினால் பலன் அல்ல. இதை உன் மண்ணுக்குள் என் பொட்டிட்டு வைத்துக் கொள்வான். பிறகுதான் நான் எப்போதும் உனக்கு நல்படியாக உள்ளேன். ஆனால் அந்த மண்ணே உனக்கு சாத்தியம் இல்லாமல் உள்ளது. ஆமா இல்லையா? உனக்கு நான் ஒரு மண்ணை காட்டுகிறேன். அந்த மண்ணை உன்னை நான் நிலைநாட்டி அதில் ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில் நான் வந்து அமர்கிறேன். மகன், உன் கூடயே வந்து அமர்கிறேன். விலகுதா? பேர் என்ன வச்சுக்கோ. அது இப்போதுக்கு சிறிதுதான், அது குறையில்லை. விலகுதான்? அது ஒரு சிறு தவறால் ஏற்பட்டது. ஆமா இல்லையா? அதை இது இப்போது 3 இல்லைதான் 9 முறை உன் தலையை சுற்றி இந்த மண்ணை விட்டு செல்லும் போதே அது நன்றாக ஆகி போடும் என்று கொடுத்துட்டு போறா. இந்த மண்ணை விட்டு செல்லும் போது பிறகுதான் நன்றாக ஆகிவிடும் மேடம். உன் கையில் 10 ரூபாய் இருந்தால் உலகத்தையே விலைக்கு வாங்குவடா. அதை எடுத்து இல்லத்துக்குள் வைக்கணும் என்ற மனம் உனக்கு அல்லையடா. பிறகுதான் அதை விரயமானதுக்கு அப்பால் பற்றிதான் உன் புத்திக்கு திகட்டும். ஐயோ, இந்த காசை இன்று விரயமாக்கி விட்டோமே, அதை வைத்திருந்தால் இன்று அது செயல்பற்றுக்கும் அல்லவா என்று இதை பின்பு சிந்திப்பாய் தவிர முன்பு சிந்திப்பவன் அல்ல. நான் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் அதை நீ விரயமாகத்தாண்டா ஆக்கும். உன் புத்திக்கு முதல் அதை பிடித்து வைக்க தோணட்டும், அதுக்கு அப்பால் பற்றி உனக்கு நான் கொடுக்கிறேன். கண்ணி கொடு மகனே. ரொம்ப கோவப்படுறாங்க. சண்டை அடிக்காது பாருதான் என்ன வாங்கிறது வாங்கி முடிச்ச கடந்து உடம்புல. என் மகன் இல்லறத்தில் ஒரு கரு உள்ளது.
அக்கருவை விரயமாக்கினால்தான் ம் அந்த மண்ணுக்குள் ம் சூழ்நிலை மாறி நிற்கும். இல்லை என்றால் இழப்பு தான் அதிகரித்து உள்ளது. முடியலையாம்மா அது பண்ண நினைச்சாலே பிரச்சனை அதை வருது. துணிந்து நிற்க சொல், நான் முன்பு நிற்பேன். அதை பின்வாங்கினால் நான் பின்பு, என் அடி பின்னடி போனால் அது நன்மை இல்லை, என் அடி முன்னடி வைத்தால் மட்டும்தான் நன்மை உண்டு. அதை முயற்சி பண்ணி முன் செல்ல சொல், நான் துணையாக வருகிறேன். நான் அன்று கூறினதான் இன்றும் கூறுகிறேன். இதை முயற்சி செய்து முன் போனால் நான் அதை நல்படியாக நிறைவேற்றி தரேன் என்று கூறினேன். இப்போது அவளுக்கு அக்கரு சேர்ந்த நேரம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. சரிம்மா, அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்? அதை இந்த மண்ணில் இருந்து செய்து அழைத்து போவதற்கு முன்பு என் மயானத்திலேயே அமர்ந்து செய்து அவ்விடத்திலேயே புதைத்து விட்டு வந்தால் நன்மை பெருகும். மயானத்தில் எத்தனை மணிக்குமா? நைட்டில் பண்ணணுமா இல்லை பகலில் பண்ணணுமா? 3 பகல் 3 இல்லை நைட்? அல்ல, 2 1 ஒரு 1 ஒரு 2 12 12 12 நேரத்தில் பகல்லே பண்ணிட்டு இரவுல வந்து பகல் சாத்திகமாகாதடா மகனே. ஏனென்றால் அப்போது செய்ய வாய்ப்பு அல்ல. அது மயானத்தில் தான் பண்ணணுமா இல்லை வீட்டில் பண்ணிட்டு? மயானத்தில் தான் செய்ய வேண்டும், இல்லத்தில் செய்யக்கூடாது. என் உருவை நீ உன் இல்லத்துக்குள் செல்வாயா? இல்லை. உன் வீட்டில் ஒன்றோ இல்லை மற்றொரு வீட்டில் ஒன்றோ அதை மாஞ்சால் இல்லத்துக்குள் இருந்து அப்பாற்பட்டு அதை வெளியே செலுத்துகிறாயா, இல்லை என அழைத்து போய் உன் பூஜையில் செலுத்துகிறாயா? வெளியே தான் செலுத்துறோம். ஏன்னா மயானத்தில் பண்ணுறது வந்து அன்னைக்கு இப்போ உட்காந்து பண்ணணுன்ற போலமாக குறையில்லை. அது வெகு நேரம் அல்ல. சரிம்மா. முதல் முன்பு அடியெடுத்து வை, பின்பு அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி. அம்மா, இன்னொரு மகன் ஒருத்தர் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. அவருக்கு என்னம்மா சொல்கிறேன்? அவர் பார்க்குறியா இல்லை இவங்க நான் சொல்கிறேன்? கண்டிப்பாக 2 வாரத்தில் முடியும். உன் நாவை கடிச்சு அம்மா, நான் உன் கூட இருந்தேன் எப்படி இருக்கும்? அதாவது நான் முன்ன போனால் எனக்கு பெண்ணை வரணும், நான் பெண்ணை போனால் எனக்கு முன்ன போகணும். நீ வழிகாட்டினா நான் போகிறேன், நீ இல்லை நான் நிற்க போகிறேன். நான் முன்னே போனால் நான் பின்னாடி வருவேன். நான் முன்பு சென்றால் நீ பின்பு வரணும் என்று நினைக்கணும். ஆனால் நீ முன்பு சென்று நான் பின்பு வரணும் என்று நினைக்கிறேடா நீ. அது முறையல்ல. எப்பொழுதும் அது சாத்திகமாகாது. நான் முன்பு சென்று நீ பின்பு வந்தாதானடா சாத்திகம். எனக்கீழ் நீயா உனக்கீழ் நானா? நீ அது போல் நினைப்பதல்ல. எப்போதும் நீ முன்பு நிற்கணும், முன் பின்பு நான் நிற்கணும் என்று நினைக்கிறாய். அது ஒருபோதும் நடக்காது. அது நடக்காது மகனே. அந்த நினைப்பு உன் மனதில் இருந்து அதை அப்பாற்படுத்தி விட்டு, ஏனென்றால் அது உன்னையே அழித்துவிடும். விலகுதா? அது உன்னையே அழித்துவிடும். அந்த நினைப்பு எப்போதும் வைத்துக் கொள்ளாது. அம்மா, நீ முன்பு வா, உன் பின்பு நான் உன் விரலை பிடித்து நான் பின்பு வரேன் என்று கூறு. உனக்கு நான் அனைத்து சாத்திகமும் நான் நடத்தி தருகிறேன். ஆனால் நான் முன்னே செல்கிறேன், என் பின்னே நீ வா என்றால் ஒரு அடியும் என் அடி வராதடா மகனே. போடு விலகுதான். அதனாலதான் உனக்கு அனைத்து தோல்வியும் நடக்கிறது. எப்போது என்னை நீ முன்பு வைக்கிறாயோ நீ ஒரு படி மேல் இருப்பாய். என்னை நீ பின்பு தள்ளினால் நீ நீயாக அல்ல மகனே. நீ முன்ன போயிட்டாம நான் பின்னாடி வருமா? நான் பின்னாடி போனது
இதெல்லாம் பண்ணது கனியா. இக்கனியை இதை 5வது நாள் இதை உன் வாகனத்தில் வைத்து உன்னையும் உன் வாகனத்தையும் சுற்றி என் தங்கை அமர்ந்திருக்கார் அல்லவா, அவ்விடத்தில் இருந்து 2வது முக்கோச்சி அக்கனியை கொடு. முதல் முக்கோச்சி என் தங்கை உள்ளாய், 2வது முக்கோச்சி அவ்விடத்தில் உள்ளது, 3வது முக்கோட்டி நீ உள்ளாய், 2வது முக்கோட்டி உன் இல்லறத்தும் என் தங்கைக்கும். சரிம்மா. நான் தான் கூறிவிட்டேன் நல்லேடி. அப்பே வீட்டுக்கு வர சொல்லி பார்க்க சொன்னாங்கல்ல. ஓ, அவருக்கு கனி கொடுத்துருக்குது. அவர் ஒன்றும் கேட்கல. நீ கொண்டாட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு சொன்னாங்க. அவன் கூட பிறந்த பிறப்பு அவன் மேல ஆனந்தமா இருக்கான்டா. ஆனா அழைக்கலையேன்ற மனக்குறைதாண்டா அவனுக்கு உள்ளதுடா. மற்றபடி அந்த மண்ணுக்குள்ள ஒரு குறையும் இல்லடா. இருந்தது அனைத்துமே விலகி போயிடுச்சுடா. விலகுதான் நான் படிப்படியா என் மகனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன்டா. அவனை அந்த இடத்துலயே நான் முன்னேற்றி விட்டேன். உன்னை விலகடாடா. உனக்கு கை கடக்கமா கொடுத்து மன நிறைவா கொடுத்து உன்னை நான் இடத்துல வைக்கிறேன்டா. உன் குறையெல்லாம் தீர்ந்துச்சுடா. இனி உனக்கு நிலதாண்டா இருக்கு, குறை இல்லடா. விலகுதா? அதனடா பொண்ணு உன் மண்ணுல வந்து உள்ளார்கள். ஆனா அவனை அழிக்கலையேன்ற மன வருத்தம் தானே தவிர மற்றபடி ஒரு குறையும் அல்லடா. அவன் அழிடா. நீ இன்னும் நீ நன்றாக உள்வடா. நன்றாக உள்ளடா. உனக்கு நான் எப்போதும் உன் துணையாக இருப்பேன்டா. இன்னொரு கனி கொடு. இக்கனிய உன் தொழிலுக்கு வைத்துக்கொள். இன்னொரு கனிய இன்னொன்னு நீ முன்னேற்றிருக்க. பிறகுதான் அவ்விடத்தில் ஒரு கனி வை. 2 கனி 2 தொழில் வையடா. உனக்கு குறை இல்லாத 1 2 ஆனப்போல் 2 3 பெருகும். இனி பெருகும் காலம் தானே தவிர குறைக்கும் காலம் அல்லையடா. பிறகுதான் இப்போது உனக்கு அனைத்துமே நன்மை உள்ளதடா. நான் உன்னை நீ மன கலைஞர் இன்னைக்கு மன திருப்தியோடு வந்து என் மண்ணில் உள்ளாய். ஆமல்லையா? அதை நான் இன்னமும் உனக்கு நான் நிறையோட வைக்கிறேனடா. எனக்கு அவன் கையால் என் மண்ணில் அழைத்து வந்து என் மயானத்தில் அவன் கூட பிறந்த பெறக்கூடிய
விலகுதா? ஆ பிறப்பு போல வைத்திருந்தான். ஆ அவனுக்கு தாயும் தகப்பனாக உள்ளான். ஆனா அவனுக்கு என் கர்மத்தை தீர்த்து கொடுத்தாங்க. ஆமாம் என் மயானத்தில் தீர்த்து கொடுத்தேன். அதுவும் தீர்த்தது என் காலன் வைத்து இல்லைதா? ஆனால் வைத்து தீர்த்தனே, அதுக்கு அப்பாற்பட்ட என் மண்ணில் வந்தானே, என் தாய்க்கு ஆகாரம் கொடுக்கணும் என்று உனக்கு தோன்றித்தரா? சரிம்மா, உன் மகளும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியல. அடுத்த வாட்டி வந்தால் அடுத்த மாதம் வந்து அவன் கையால் எனக்கு ஆகாரம் கொடுத்து சரிம்மா சரி சொல்லுங்க. இதையே நினைச்சுத்தார விலகுதா? இதையே நினைச்சுத்தார. அவன் உடம்புல சிறிது அச்சம் ஏற்பட்டதுடா. விலகுதா? அதனால வருவான். அவன் என் மண்ணுக்கு செல்லாம அவனால் இருக்க முடியாதடா. நான் அழைத்து வருவேன். சென்று வருவான். எனக்கு ஆகாரத்தோட வருவான். கூறினடா, 1 2 ஆகும், 2 3 ஆகும். அது வளர்ந்து கொண்டே உள்ளது. உன் உடலில் தெம்பும் விலகுதா? எதுக்கும் குறை கொஞ்சிக்காது. எவ்விடத்துக்கு சென்றாலும் என்னை அம்மா என்று அழைத்து விட்டு செல்லடா. உனக்கு நன்மை தருது.